ஐபிஎல் திருவிழால மறக்க முடியாத மேட்ச். ரொம்ப எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்க்கக்கூடிய மேட்ச் நேத்து நடந்த பஞ்சாப் கேகேஆருக்கான மேட்ச். அவங்க ஆல்ரெடி லோ ஸ்கோர்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், ரியல் கம்பேக், அதாவது ஒரு டீம் எப்படி அவங்கள மடக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. பால் டு பால், அதாவது ஒவ்வொரு பாலும் வித்தியாசமா இருந்துச்சு. மேட்ச் பார்க்கறதுக்கு அனல் பறந்துச்சுன்னே சொல்லலாம். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் பஞ்சாப் கேகேஆர் தும்சம் செய்யும் சொல்லியிருந்தேன். நேத்து பஞ்சாப் தான் கேகேஆர் தும்சம் செஞ்சிச்சு. ஃபர்ஸ்டா பார்த்தோம்னா பயந்துட்டான், ஐயோ நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுமோன்னு. ஆனா பஞ்சாப் பசங்களா ஏய் சூப்பரா அருமை, உண்மையாலும் பாராட்டணும். அதாவது பவுலிங்ல அந்த அளவுக்கு பெருசா இல்லாத ஒரு டீம் பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் தும்சம் பண்ணதுக்கு சகல் மிக முக்கியமான காரணம். நல்ல ஒரு கேப்டன்ஷிப்புங்க. கரெக்டா யார் யாரை கொண்டு வரணும், என்ன பண்ணணும்னு கேகேஆர் பாத்தீங்கன்னா கிடைச்ச சூப்பரான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னும் நல்ல பிரகாசமா இருந்திருக்கும். இந்த மேட்ச் தோத்தது அவங்களுக்கு மிகப்பெரிய மன ரீதியான மிகப்பெரிய ஒரு அடியா இருக்க போது. இதுல இருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பஞ்சாபுக்கு பிளஸ் பாயிண்ட், ஏன்னா இவ்வளவு பெரிய லோ ஸ்கோரையே சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டோம். அதனால கான்பிடன்ட் அதிகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் பிளே ஆஃப் போறதுக்கு ஆர்சிபி அடிச்சா மட்டும் போதும். ஆர்சிபி கூட 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்ச் அடிச்சானாங்க அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க. வாழ்த்துக்கள் பஞ்சாப். உண்மையாலுமே இந்த ஐபிஎல் திருவிழால இதுவரை நம்ம பார்க்காத ஒரு சூப்பர் மேட்சை பார்த்த சந்தோஷம். வாழ்த்துக்கள்.